பிரதமர் நரேந்திர மோடி இன்று இலங்கைக்கு விஜயம் செய்யவிருக்கின்றார். மீனவர் பிரச்சினை தொடர்பாக பேசுவதற்கு அரசாங்கம் கால அவகாசம் வழங்கும் நினைக்கிறார். அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளில் இந்த இந்திய இழுவமடி படகு சட்டவிரோதமாக அத்துமீறி வந்து சட்டவிரோத தொழில்களில் ஈடுபடுறதும் ஒரு முக்கியமான பிரச்சனை. வடமாகாண தமிழ் கடத்தொழிலாளர்களுடைய பிரதான வாழ்வாதாரம் வளங்கள் அளிக்கப்படுகின்ற நிலைமையில் இருக்கையில் கட்டாயம் அதை முன்னெடுக்க வேண்டுமென்றது தான் என்னுடைய கோரிக்கை. இது தொடர்பாக நான் ஜனாதிபதி அனுர திசாநாயக்கா அவர்களுக்கும் இன்னொரு கடிதம் ஒன்றும் அனுப்பியிருக்கிறேன். அது ஒரு அரசியல் ரீதியான ஒரு கோஷமும் அரசியல் ரீதியான தீர்மானங்களும் தான். ஆனால் அது நடைமுறைக்கு சாத்தியப்படாது. இந்த சட்ட ரீதியாக செய்யப்பட்டது. நான் நீண்ட காலமாக சொல்லி கொண்டு வரேன். அன்றைக்கு எங்களுடைய தமிழ் தலைவர்கள் விட்ட பிழை, அதாவது கச்சதீவு ஒப்பந்தம் செய்கின்ற பொழுது அதை விட பல மடங்கு பெரிய வளங்களை கொண்ட கிட்டத்தட்ட 80% மேலே வளங்களை கொண்ட நிலப்பரப்பை நாங்கள் இழக்க வேண்டி வந்துட்டு வெஸ்ட் பேங்க் கொண்ட நிலப்பரப்பு. அது அந்த காலத்தில் இலங்கை அரசாங்கம் எங்களுடைய தமிழ் தலைவர்கள் விட்ட பிள்ளைகள். இருந்தாலும் கச்சதீவை கொடுத்தால் கூட, ஒரு தர்க்கத்துக்கு சொல்கிறேன், கொடுத்தால் கூட அவர்கள் எங்களுடைய கரையோட்டி வருகின்ற பொழுது கச்சதீவு ஒரு பிரச்சனை அல்ல. ஆனால் கச்சதீவு கொடுக்க முடியாது. மற்றது கச்சதீவை கொடுக்கறது கூட பிரச்சனையை தீர்க்கவும் முடியாது. திருடனா பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்ட்டு அப்போ எம்ஜி ராமச்சந்திரன் முதலமைச்சர் ஒரு தன்னுடைய சினிமாவில் பாடியிருக்கிறார். அது மாதிரி தமிழ்நாட்டு கடத்தொழிலாளர்கள்லாம் சரியான முடிவுக்கு, நல்ல முடிவுக்கு வர வேண்டும். கையீட்டு விவகாரத்தை நீதியமைச்சரோடாகத்தான் தீர்க்க வேண்டும் என்று சொல்லி நாகவிகாரையில் நேற்று ஒழுங்கு செய்யப்பட்ட ஒரு கூட்டத்தில் அது தொடர்பாக எந்த பேச்சுவார்த்தைகளும் பங்கெடுக்காம நீதியமைச்சர் வர்சன நாணயக்கார வெளியேறி இருந்தவர். ஊடகங்களுக்கும் கருத்து தெரிவிக்காமல் வேறு பாதையோட ஆட்சி இருக்கு. அது தொடர்பாக அதாவது இப்போ நான் ஆட்சியில் இல்லை, நாடாளுமன்றத்திலேயும் இல்லை. அதால் செய்திகளுக்கு ஊடாகத்தான், கிடைக்கின்ற செய்திகளுக்கு ஊடாகத்தான் அதை நான் பார்க்கின்றேன். அது ஒரு தவறான முடிவு. அதாவது ஏற்கனவே நாங்கள் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான பல முயற்சிகள் எடுத்த நாங்கள் துரவசமாக எங்களுக்கு போதுமான ஒத்துழைப்பு கிடைக்கவில்லை. அதாவது இந்த விஹாரை கட்டப்பட்டு விட்டது. ஆனால் அதை இனி தகர்ப்பது என்பது சாத்தியமில்லை. அதை தவிர ஏனைய இடங்கள் எங்களோட மக்களுடைய நிலங்கள் மக்களுக்கு கிடைக்க வேண்டும். அதே நேரத்தில் மேலதிகமாக கட்டப்பட்ட கட்டடங்கள் எல்லாம் தகர்க்கப்பட வேண்டும். அது மாதிரி மாற்று காணியலம், அந்த விஹாரைக்குரிய மாற்று காணியலம் எங்களோட மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். தீபகத்தினுடைய 3 சபைகளையும் கைப்பற்றும் என்ற நம்பிக்கை இருக்கு. தீப மக்கள்லாம் தீர்மானிக்க வேணும். கலநிலவரம் கலந்தும் அதே மாதிரி தான் இருக்குது. பல பேருடைய போட்டி இருக்குது. அதே நிலவரம் தான் இருக்குது. பட்லங்க சித்திரவதை முகாம் விசாரிக்கப்படுவதை போன்று வடகிழக்கு இடம்பெற்ற சித்திரவதைகளும் விசாரிக்கப்பட வேண்டும் என கூறப்படுகிறது. நல்ல விஷயம், செய்யப்பட வேண்டிய விஷயம். ஆனால் அதில் ஒரு விமல் ரத்நாயக்க என்ற அமைச்சர் அதில் சொல்லியிருக்கிறார், ஏன்னா அந்த பட்டலந்த இதில் ஜேவிபியினுடைய பிரச்சனைகளும் நிரம்ப இருக்குது. அப்போ அவர் சொல்லியிருக்கிறார், தங்களுடைய கட்சிக்கும் யுஎன்பிக்கும் இருந்த பிரச்சனை தென்னிலங்கையிலையும் இங்கால வட இலங்கையிலையும் இயக்கங்கள் இருந்தது. புலி இயக்கம், இபிஆர்எஃப், டெலோ, பிளாட், அதோட இபிடிபியும் சேர்த்து கொண்டது தான் அவர் ஒரு அரசியல் ரீதியாக அதை கதைச்சிருக்கிறார். ஏன்னா இபிடிபி இங்கே அரசியல் ஈடுபடைக்க ஆயுத போராட்டத்தை முன்னெடுத்து ஈடுபடையில் அது ஏற்கனவே இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் இபிஆர்எஃபோட இருந்து ஒரு வேறுபட்ட நிலப்பாடு எடுத்து அந்த கட்சிகளோட சேர்ந்த பல இயக்க அல்லது பல கட்சிகளுடைய உறுப்பினர்களும் சேர்ந்து கொண்ட ஒரு கான்கிரீட் கலவை தான் ஈழமக்கள் ஜனநாயக கட்சி. அதுக்கும் வன்முறைக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் சக கட்சிகளில் சக இயக்கங்கள் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அல்லது ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய
மாற்று கொள்கை மாற்று வேலை திட்டத்தை நோக்கி மக்கள் அணிதிரள வலிக்கிறேன் என்றதுக்காக சுமத்தப்பட்ட சேறு பூசப்பட்டதை ஒழிய வேறு ஒன்றும் எங்களுக்கும் இந்த வன்முறைகளுக்கும் சம்பந்தம் இல்லை. நாங்கள் அதுக்கு எதிரானவர்கள்.